அனைவருக்கும் வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. இதை மேலும் பல மடங்கு உயர்த்திய பெருமை புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கே சாரும். என்று அம்மா மறைந்தார்களோ அன்று இருந்து இன்று வரை இது எல்லாருக்குமாக கட்சி. அம்மா இருக்கும் வரை இது எல்லா சமுதாயம் எல்லா மதத்திற்கான கட்சியாக இருந்தது. என்று எடப்பாடி முதலமைச்சர் ஆனார்களோ அன்றிலிருந்து இது சாதி கட்சியாக மாறிவிட்டது. 4 மேற்கு மாவட்டம், கிழக்கு மாவட்டம், வடக்கு மாவட்டம், தெற்கு மாவட்டம் ஆகிவிட்டது. இன்று திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்ட செயலாளர் மற்றும் மாமா எம்ஜிஆர் அம்மா பேரவை செயலாளர் அவர்களும் மற்றும் கழக நிர்வாகி அவர்களும் எடப்பாடி அவர்களை எதிர்த்து 100க்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் தெரிவித்தார்கள். கோவை மண்டலத்திலே இந்த லட்சணம்னா தென் மாவட்டத்தில் எப்படி இருக்கும், வட மாவட்டத்தில் எப்படி இருக்கும்? ஆகையால் கட்சியை அழிக்க நினைக்காதீர்கள். நான் எடப்பாடி படத்தை எரித்தது உண்மைதான். என் மீது வழக்கு போட்டீர்கள். பிஜேபி நண்பர்கள் கோயில்பட்டியில் உங்கள் படத்தை எரித்தார்களே, அவர்கள் மேல் ஏன் வழக்கு போடவில்லை? அவர்கள் மேல் வழக்கு போடுவதற்கு உங்களுக்கு ஏன் பயம்? நான் எதற்காக உங்கள் படத்தை எரித்தேன்? கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று எரித்தேன். என் மீது வழக்கு போட்ட உங்களுக்கு, பிஜேபி நண்பர்கள் மீது வழக்கு போட உங்களுக்கு துப்பு கிடையாதா? பயமா? இன்னைக்கு துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். பிஜேபிக்கு 2026 எங்களது இலக்கு கிடையாது. ஆட்சிக்கு வர வேண்டும், அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இலக்கு இல்லை. அவர்களது இலக்கு 2029 தான். ஆனால் என்னை போன்ற தொண்டன் 2026 ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் மட்டுமல்ல, கழகத்தில் உள்ள அனைத்து தொண்டனும் இதைத்தான் விரும்புகிறான். தயவு செய்து ஒற்றுமைப்படுத்துங்கள். இல்லை என்றால் கட்சியை விட்டு நீங்கள் ஓரங்கட்டப்பட்டு தொண்டர்களால் விரட்டி அடிக்கப்படுவீர்கள். இது யார் அப்ப வீட்டு கட்சியும் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி இது. நீங்கள் இது ஹிட்லர், இடியமீன், முசோலின் இவர்கள் போல் நீங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன நடந்தது என்று நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதேபோல் இது எவருக்கும் தனிப்பட்ட சொத்து கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திமுக இது அனைத்து இந்திய அண்ணா திமுக அனைவரின் உள்ள தொண்டனின் கட்சி. இது தொண்டன் எடுக்கிற முடிவுதான். என்னை போன்ற தொண்டன் தான் ஓட்டு வாங்கி கொடுக்க முடியும். டிவியில் உட்கார்ந்து, தொலைக்காட்சியில் உட்கார்ந்து உங்களுக்கு ஆதரவாக காசு வாங்கி கொண்டு பேசிக்கொண்டு எடப்பாடி தான் கட்சியின் சின்னம், முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் என்று துதிபாடுகிறார்கள். இந்த சேலம் மணிகண்டன் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு என்ன தெரியும்? தொண்டனின் மனநிலை என்ன தெரியும்? எவருக்கு யாருக்கு தெரியாது. கிராமத்தில் பார்க்கணும். சிட்டியில இருந்து நீங்க பேசிய சென்னையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? கிராமத்துக்கு வாங்க, டீ கடைக்கு விசாரிங்க. தொண்டன், ஒவ்வொரு தொண்டனும் எடப்பாடி அவர்களே உங்கள் கூட இருக்கும் ஜால்ராக்கள் எண்ணமும் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்றுதான் இருக்கிறார்கள். உங்கள் பணத்திற்கும் அந்த பதவிக்கும் ஆசைப்பட்டுதான் உங்களோடு இருக்கிறார்கள். நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். தயவு செய்து கட்சியை ஒன்றிணையுங்கள். இல்லை என்றால் ஹிட்லர், முசோலின், இடியமீனுக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கு ஏற்படும். என்னை போன்ற தொண்டன், கோடிக்கணக்கான தொண்டனின் எண்ணமும் கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும். வெகு காலம் இல்லை, சில காலங்களில் அது ஏற்படும். அதற்கு முன்பு நீங்கள் திருந்துவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இல்லை என்றால் தொண்டர்களால் நீங்கள் திருத்தப்படுவீர்கள். நன்றி, வணக்கம். எம் நூருல் அமீர்.